இப்போ நம்ம வந்து கொண்டரங்கி மலையோட அடிவாரத்தை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ஸ்டாப்பிங்கில் வந்து இறங்கியிருக்கோம். இந்த கொண்டரங்கி மலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டன்சத்திரம் தாலுக்கால கீரனூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இந்த கொண்டரங்கி மலை அப்படின்றது இருக்குது. நீங்கள் வந்து ஒட்டன்சத்திரம் வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கான பஸ் ரூட் வந்து அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அந்த பஸ்ஸில் நீங்கள் வந்து ஏறி வந்துடலாம். நீங்கள் பஸ்ஸில் வரும்போது இந்த ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட சொன்னீங்க அப்படின்னா, அந்த கீரனூர் அப்படின்ற கிராமத்தில் அந்த கொண்டரங்கி மலைக்கு போகணும், எனக்கு அந்த ஸ்டாப்பில் இறக்கி விடுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் டைரெக்டாக பொழுது விடிஞ்ச உடனே வந்து பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை வந்து தொடங்கலாம். எப்பவுமே வந்து ஒரு மலை ஏறுறீங்க அப்படின்னா, காலையில் ஒரு 5 மணி 6 மணி அதுக்குள்ளேயே வந்து ஏற ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நாங்க வந்து இறங்குன உடனே வந்து பாருங்க, திருமணம் வந்து நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அங்க வந்து பாருங்க, திருமண மண்டபமும் இருக்கு. திருமண மண்டபத்துக்கு பக்கத்திலேயே வந்து பாருங்க, இது போல பாத்ரூம் இருக்கு. நீங்க வந்து குளிக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல டாய்லெட் போணும் அப்படின்னாலும் சரி, இந்த பாத்ரூம நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது எமர்ஜென்சிக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா, நம்ம இத தான் பயன்படுத்தி ஆகணும். நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மண்டபத்துக்கு பக்கத்திலேயே இருக்க இந்த பாத்ரூமு. ஓகே. இப்போ வந்து பாருங்க, நாங்க வந்து சீக்கிரமா வந்துட்டோம். ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வந்துட்ட பிறகு நாங்க வந்து குளிச்சுட்டு, ஃப்ரெஷ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து பாருங்க, ஒரு 6 மணிக்கு மேல தான் மலை ஏற வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ அந்த காட்சி தான் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து பாருங்க, அந்த கொண்டரங்கி மலை அப்படின்றது. இப்போ இந்த கொண்டரங்கி மலையோட அடிவாரத்துல வந்து பாருங்க, இந்த ஊர் மக்கள் வழிபடக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலும் வந்து இருக்கு. இங்கிருந்து கூட நீங்க வந்து பாருங்க, மேல போறதுக்கு உங்களால முடியல அப்படின்னா, நம்ம கீழ இருந்து கூட சிவபெருமான வந்து வழிபட முடியும். கீழ இருந்தே. அதாவது நமக்கு இந்த கொண்டரங்கி மலையில வந்து பாருங்க, மல்லிகை அர்ஜுனர் சாமி தான் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது மல்லிகை அர்ஜுனர். இது வந்து நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து பாருங்க, நமக்கு வந்து பர்வதமலையிலயும் இந்த மல்லிகை அர்ஜுனர் சாமி தான் இருக்கு. இப்போ இங்கேயும் வந்து பாருங்க, இந்த மல்லிகை அர்ஜுனர் சாமி தான் வந்து இருக்கு. நம்ம அந்த தெய்வத்தை வந்து நம்ம மேல போயிட்டு வழிபட முடியும். இப்போ இந்த கொண்டரங்கி மலையோட உயரம் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1300 அடியிலிருந்து 1500 அடி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மீட்டரில் பார்க்கும்போது 400லேருந்து 450 மீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மிகவும் உயரமான மலை இல்லை அப்படின்னாலும் அங்கே வந்து ஏறும்போது வந்து பாருங்கள், கொஞ்சம் கஷ்டமான பாறைகள் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக செங்குத்தாக ஏறுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகும். மற்ற ட்ரெக்கிங்கை காட்டிலும் இது அந்தளவுக்கு கஷ்டமான ட்ரெக்கிங்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளான ஒரு ட்ரெக்கிங் தான். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மலையை ஏறுவதற்கான அதோடைய என்ட்ரன்ஸு. இப்போ இதிலிருந்து தான் வந்து பாருங்க, நம்ம வந்து மலை ஏற வந்து தொடங்கணும். இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து மலை ஏறுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து பாருங்க, நீங்க கொஞ்சம் வேகமா நடக்கக்கூடிய பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, நம்ம வந்து மலையோட உச்ச போய் நம்ம வந்து அடையலாம். இப்போ நீங்க ஸ்லோவா நடக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 2 மணி நேரத்துலேருந்து 2 1/2 மணி நேரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். அதுபோல கீழ இறங்கும்போது நமக்கு 60 நிமிஷத்துக்குள்ள, அதாவது 1 ஹவருக்குள்ள வந்து பாருங்க, நம்ம வந்து கீழ வந்து இறங்கிடலாம். இப்போ இந்த மலையோட ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரின்லாம் சொல்ல முடியாது. இது வந்து ஒரு உள்ளூர் வாசிகள் வழிபடக்கூடிய ஒரு மலைன்னு கூட சொல்லலாம். இப்போ தான் வந்து பாருங்க, நெறைய பேருக்கு வந்து இந்த மலைய வந்து தெரிய வருது. இப்போ தான் வந்து பாருங்க, இப்போ நெறைய பேர் வந்து பயணத்த வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மலைய ஏறி அந்த ட்ரெக்கிங் போறது, அங்க போயிட்டு விளாக் பண்றது எல்லாமே வந்து பாருங்க, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டே வருது. இந்த மலையில இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனர் சாமி வந்து சுயம்பு வடிவில் தோன்றிய சுவாமின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலைக்கு ஒரு சில புராண வரலாறு வந்து இருக்கு. அது நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில புராண வரலாறு வந்து இருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் வந்து பாருங்க, வனவாசத்தின் போது இந்த மலையில இருக்கக்கூடிய குகைகளில் வந்து தங்கி இருந்ததா வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அர்ஜுனர் வந்து இந்த கொண்டரங்கி மலையில தவம் இருந்ததா வந்து கூறப்படுகிறது. மற்றும் அந்த சித்தர்கள் வந்து பாருங்க, நிறைய சித்தர்களும் இந்த கொண்டரங்கி மலைக்கு வந்து வாழ்ந்ததா வந்து சொல்லப்படுகிறது. வந்து வாழ்ந்து தவம் பண்ணி யாகம்லாம் பண்ணதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இப்ப நீங்க இந்த கொண்டரங்கி மலையோட மேற்பகுதிக்கு, அதாவது உச்சத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, அங்கிருந்து பழனி மலைய தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுகிறது. அங்கிருந்து வந்து பாருங்க, உங்களால பழனி மலைய வந்து பார்க்க முடியும். அந்த பழனி மலையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்து இந்த கொண்டரங்கி மலையில இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன சுவாமி, அதாவது அவருடைய தந்தையான மல்லிகார்ஜுனரை பார்த்தபடி பழனி மலையில நின்று கொண்டிருப்பதாக வந்து கூறப்படுகிறது. இந்த கொண்டரங்கி மலைக்கு வந்து தவம் செய்தவர்கள், அதாவது இந்த கொண்டரங்கி மலையில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன சாமியை வந்து வழிபட்டு சென்றவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல அமைதியும் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. நிறைய பேர் வந்து கூறியிருக்காங்க. இங்க கொண்டரங்கி மலையில வந்து பாருங்க, பைரவர் என்று அழைக்கப்படக்கூடிய இங்க வந்து நாய்கள் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து வழித்துணையா வந்துகிட்டே இருக்கும். இங்க வந்து பாருங்க, நிறைய பைரவர்கள் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து வழிகாட்டி வந்து கூட்டிட்டு போவாங்க. நம்ம வந்து உணர முடியும். நீங்க வந்து மலை ஏறும்போது உங்களால உணர முடியும். அவங்க வந்து பின்னாடியே வருவாங்க, முன்னாடியும் அழைத்து செல்வார்கள். இது நாய்கள் அப்படின்றது பைரவர் என்று அழைக்கப்படுவார். இவங்க தான் வந்து பாருங்க, நம்ம வந்து தனியா போகும்போது வழி தடுமாறிட்டோம் அப்படின்னா, இவங்க வந்து சரியான பாதையில வந்து நம்மள கூட்டிட்டு போவாங்க, இந்த பைரவர்கள்.
அதனால வந்து பாருங்கள், நீங்கள் இவங்களுக்கு எதனா உணவுப் பொருட்கள் கொண்டு வந்தால் இவங்களுக்கு மறக்காமல் கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து கொண்டரங்கி மலைக்கு காலையில் போனீங்க அப்படின்னா நல்லா சன்ரைஸ் பார்க்க முடியும் உங்களால். சுற்றி நல்ல வயல்வெளிகள், நல்ல நேச்சர் பிளேஸ்லாம் வந்து பாருங்கள் உங்களால் பார்த்து உணர முடியும். இப்போ நம்ம வந்து கொண்டரங்கி மலை பயணத்தை வந்து தொடங்கியாச்சு. அதாவது இப்போதைக்கு கால்வாசி வந்து ஏறி இருக்கோம். இன்னும் ஏற வேண்டிய தூரம் இருக்குது. ஒரு தொடர் பயணமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி சதுரகிரியை முடித்தோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்திருக்கோம். அடுத்து இன்னும் போக வேண்டியது இருக்குது. அடுத்த தொடர்ச்சியில் பார்ப்பீங்க. மறக்காமல் யார் யார் இந்த கொண்டரங்கி மலைக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதோட பாதையெல்லாம் இப்போ வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஒயிட் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது போல் கம்பி தான் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. மேலே வரைக்கும் தெரியும் உங்களுக்கு வியூ பாயிண்ட். இதுதான் அந்த மலை. போகும்போது அந்த பாதை வந்து உங்களுக்கு தெரியும், ஒயிட் வே காமிக்குது. நாங்கள் வந்து இப்போது சரியாக ஒரு 7 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் டார்கெட் படி ஒரு 9-9:30க்கெலாம் ரீச் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய பிளேஸை வந்து கடந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் இந்த கொண்டரங்கி மலையை வந்து ஏற போகிறோம். மேலே வந்து நிறைய பைரவர்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வழிகாட்டியாகவும் கூட வருவாங்க. இப்போது இந்த மலையோட வியூ பாயிண்ட் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கப்புறம் தான் நம்ம படியேறவே தொடங்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இப்படி தான் இருக்கும். ஓரளவுக்கு இருந்தது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக அப்படி ஏற போகிறோம். இதுதான் அந்த கொண்டரங்கி மலை. தொடர்ச்சியாக இந்த பயணத்தை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி சொல்லி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி 10ன்னு சொல்லுவாங்க. இடம்லாம் சொல்லியிருந்தீங்களா? மேலே வந்து பாருங்கள் பைரவர்கள்லாம். தொடர்ச்சியாக அந்த மலை முழுக்க மனுஷங்க ஏறதை விட இந்த பைரவர்கள் ஏறுறது அதிகமாக இருக்கும். அது என்ன பண்ணுறது? பைரவர் வராரு பாரு, 3 பேர் முடிஞ்சால் இவங்களுக்கு எதனா உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பார்த்தா ஓம் நம சிவாய. கொஞ்சம் வழி விடுங்களேன். இந்த இறக்கத்துல உரிமையா வேலை விட்டா அதில் விட்டா போதும். எப்படி
போகிற போய் விட்டுரும் ஃபுல்லாக ஊற்றி 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 இல்லை வந்து நல்லா வெயிட் பண்ணுறீங்க அப்புறம் என்ன பண்ணுறது கரெக்டாக விட்டா அந்த நேரத்தில் வந்து முடியுது ஒரு பாயிண்ட் போட்டுரு தளபதி இந்த மலையில் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது போல் எல்லாமே பாறையெல்லாம் செதுக்கியிருக்காங்க. அப்போவே அந்த காலத்தில் செதுக்கியிருப்பாங்க போல். ஃபுல்லாகவே இங்கேருந்து கீழே வரைக்கும் பாறை தான், அடிவாரத்துலேருந்து மேல் வரைக்கும். ஆ எப்படியா எப்படிங்கண்ணா அவர் வந்துட்டாரா? ஓம் நமச்சிவாயா. எங்கால் ஏற்கனவே கண்டுபிடிச்சா சொன்னியா, திரும்ப கண்டுபிடிச்சிருக்காரு. இல்லை எவ்வளோ ஆயிரத்து போகுது நீட்ட ஒரு ஆழ உள்ள படலாம் அந்த பெரிய பகுதி ஆழம் வந்து 2 ஆள் ஆழம் இருக்குல்ல. தண்ணி அதை எடுத்து இறங்கி பார்த்தோமா சொல்கிறாரு. இங்கே விட்டு பார்த்துட்டேன் பண்ண கும்பை. அப்படியா? ம். உள்ள பெட்ரோல் டீசலாக இருக்குதா? இங்கே இந்த குச்சி விட்டு பார்த்துடுவா டிஸ்கோ இல்லையா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு? கம்பியில் நூலாக வச்சு நேரம் போயிடாது. ஓம் நம சிவாய். ஒரு சில இடத்துல கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால கம்பியை பிடிச்சிட்டு தான் ஏற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சரியாக செதுக்கியிருக்காங்க. ஸ்டெப்ஸ்லேயே பேலன்ஸ் கிடைக்கும் நமக்கு. இப்படி திரும்பிக்கோ. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதுதான் அங்கே கீழேருந்து வரும்போது நல்லா தான் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாறை மட்டும் மேல் உயர்ந்து வருது. பார்த்திங்கன்னா தெரியும். பட் பார்க்குறது கஷ்டம் போல தான் தெரியும். ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இங்கே வந்து கம்பி கடப்பாறை மாதிரி ஊண்டி வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ஃபிட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த ஸ்டெப்ஸுக்கும் இந்த பேலன்ஸுக்கும் ஈக்குவலாக இருக்கும், சரியாக இருக்கும். அந்த மேடு அப்படின்றது நமக்கு வந்து பெருசாக தெரியாது.
நீங்கள் வந்து இந்த மலையோட ஒரு பாதி அளவு வந்தீங்க அப்படின்னா நல்ல இயற்கை சூழ்ந்த அமைதியான ஒரு காற்று வீசும். சுவாசிக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும், உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். சும்மா நின்னாவே ஒரு பக்கம் பயமாக இருக்கிற மாதிரி. அப்படியே நீங்கள் பேசுங்க. ஒரு படிக்கும் ஒவ்வொரு டைம் மூச்சு வாங்குற மாதிரி தான் ஃபீல். கீழே இருந்து பார்த்தா அழகான வீடுகளும் நிறைய மலைகளும் ரொம்ப அழகாகவே தெரியுது. ஆனால் இருந்தாலும் கேமராமேன் ஃபோன் எடுத்து வச்சிட்டாரு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, 2 பக்கமும் பிடிக்கலன்னா கண்டிப்பாக கீழே விழுவோம். அடியை காற்று கம்மியாக தான் இருக்குது. இது அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயம் வரும். 2 பக்கம் இப்படியெல்லாம் கீழே வந்துருக்கா? ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கா போய் சொல்கிற? இல்லை நிஜமாக இல்லை, காற்றடி கண்டிப்பாக போயிடலாம். ஆளை தள்ளிட்டோம். ஆமாம், குரங்கு மாதிரி தாவிட்டு போடலாம். எங்கே தாவல நிற்கிறதுக்கு இடம் இல்லை. எங்கே ஜூசி மாதிரி இருக்கு, எங்கே பேசுகிறேன் தலைதான். இதுக்கே எனக்கு ஒரு பக்கம் பயமாக தலைவா. இதுக்கே இடையில கண்டிப்பாக ஒரு பக்கம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து இந்த பாறை கல்லெத்தி பாறை வந்தாச்சு. இது வந்து கல்லெத்தி பாறைன்றது எங்கே சொல்லுவாங்கன்னா, கல்லூராய் மலை இருக்குல்ல, சேராப்பட்டு போகிற வழியை தான் கல்லெத்தி பாறைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து இப்போ வந்து கல்லெத்தி பாறை வந்துட்டோம். ஏன்னா இங்கே ஃபுல்லாக கல் செடியாக இருக்குது. இப்போ இங்கே உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போக போகிறோம். ஓகேங்களா? பார்க்கும்போது இந்த மரத்தை பார்க்கும்போதும் ஒரு வேற ஒன்றும் மலை மாதிரி தான் எனக்கு ஒரு வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து கொண்டரங்கி மலைக்கு வந்திருக்கோம். இந்த கொண்டரங்கி மலையும் கல்வராயன் மலையும் ஒன்றா இணைக்கிற பணியில் ஈடுபட்டிருக்காரு. அதனால் மேப்பாலம் கட்டுறதுக்கு கல்வராயன் மலை வந்து எங்கள் ஊர் மலை அப்படின்றதால அப்புறம் ஒரு மேலே கொண்டரங்கி இங்கே இருக்கிறதுனால 2த்தையும் வந்து மெர்ஜ் பண்ணுறாரு. ஏன்னா டைரெக்டாக அங்கேயே போயிட்டு வர மாதிரி. பயமாக சாமி தெளிவா பாடியை முன்பக்கமாகவே சாட்சிட்டே வா. சப்போஸ் மிஸ் ஆனாலும் முன்னாடியே வீழ்ந்தலாம். அங்கே எங்கேயும் கோவா இருக்குதா? அப்போ என்ன இருக்குல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குகை ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த காலத்தில் முனிவர்களும் சித்தர்களும் உள்ளே போயிட்டு தியானமும் தவமும் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ஒரு சில பொருட்கள் ஆதாரங்களும் இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்ம உள்ளே போல் உள்ளே வந்து பாருங்கள், சாமியை வச்சு வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த குகையை பார்க்கலாம். ஓகே, இந்த மலையில் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து 2வது குகை. இன்னும் அந்த காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள்லாம் இதுக்குள்ளே தான் போய்ட்டு தியானம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பாருங்கள், இது நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி காமிச்சதும் அங்கேருந்து இந்த வழியாக நம்ம வந்து இங்கே வர முடியும், வெளியே வர முடியும். இதுக்கு வந்து 2 வழி இருக்குது பாருங்கள். இந்த குகை இன்னும் உள்ளே போயிட்டுருக்கு. இப்போ வந்து மலையோட முக்காவாசிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ பாயிண்ட்லாம் நல்லா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்தால் நீங்கள் இந்த பிளேஸில் வந்து ஓய்வு எடுக்கலாம். அதுக்கு அது மாதிரியான பிளேஸ் தான் இங்கே இருக்குது. ஓகே, நான் ஷோ பண்ணுறேன். ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஊர்லாம் இந்த மலையோட நிழலை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
ஒரு சிவலிங்கம் வடிவில் வந்து தோற்றமளிக்குது. அங்கே ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்குது. அதன் மேலே வந்து இப்போ வந்து மார்னிங், அதாவது காலை நேரம், நிழல் வந்து அந்த புறமாக வந்து விழுது. இதுவே மிகப்பெரிய கோடி தரிசனம். மலையில் பைரவர்கள் வந்து ரவுண்டிங்கில் தான் இருப்பாங்க. நான் பைரவரை கூட கூட்டிகிட்டு வரீங்க பொழுது. பால் வாங்கிட்டீங்களா? எடுத்துகிட்டு வர சொன்னாங்களே. ஆ, ஓகே ஓகே. பெரிய சங்கடமாக பாலுக்கு ஒரு மாலை தான் வருஷம் பால் வரும். இந்த வருஷம் நம்மளுக்கு இங்கே வாடா வா. இவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க. இங்கே நீங்கள் வந்து நிற்கக்கூடிய அந்த கீழ் அடிவாரத்தில் வந்து கடை எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் வரும்போதே, அதாவது மெயின் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க. சரி, நீ கிளம்பி வந்துடு. சாயந்தரம் நம்ம நைட்டு 11 மணிக்கு மேலே ஏறிடலாம். 11 12 மணிக்கா. சரி, ரெஸ்ட் எடுக்கணும். காம்பே ரெஸ்ட் எடுக்கணும். அதான் போய் ரெஸ்ட் எடுக்கணும்ல. 2 மணிக்கு ஆகிறோம். சரி போங்க, போகலாம். மேலே இல்லை, போங்க மணிக்கே போய் ஏறிக்கலாம். போங்க. வா முன்னாடி போங்க. போங்க. அருதுமலை சத்தியமங்கயா முருகன். அந்த தண்ணி சும்மா இருப்பா, காட்டு விஷயம் பண்ணுறீங்கப்பா. இதான் தம்பி குழந்தைங்க ஏதாவது பண்ணுறீங்க. அண்ணன் போய் திரும்பிட்டார். போய் திரும்பிடலாம். பற்றி ரன்னிங்கப்பா. இப்போ கூட கல்லாண்டூர் கிராமத்துலேருந்து திருவண்ணாமலை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம். இவர் தான் தீபக் ப்ரோ, உங்களுக்கு தெரியும். ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எத்தனாவது பயணம்? ஃபர்ஸ்ட் ரவுண்டு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ரவுண்டா? டுடே டோட்டலி ஓகே. 1 டேக்கு 4. இப்போ வந்து கோயிலை ரீச் பண்ணியாச்சு. கோயிலுக்கு பக்கத்துலேயே மிகப்பெரிய சுனை இருக்குது, அதாவது கிணறு மாதிரி. இங்கேருந்து எடுத்து தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க தண்ணி. இன்னொன்று உள்ளார விநாயகர் கழுத்தில் இருந்து இருக்கும். தண்ணி இங்கே 2 சுனை இருக்குது. நாங்கள் உள்ளார வந்தோம். ஃபுல்லாக தண்ணி ரொம்ப கோவில் பூட்டி இருக்கு. தண்ணி எல்லாம் எடுத்து விட்டு இன்னும் க்ளீன் பண்ணி ஆள் வரல. அதுக்கப்புறம் அந்த சாமி சொன்னார் இந்த மாதிரி தான் இருக்குது. எத்தனை பிஸ்கட் கொடுத்தாங்க உனக்கு? போயிட்டோம் 1 மணி நேரத்தில் நம்மளே எப்படின்னா கணக்கு பண்ணிக்க. அப் அண்ட் டவுனு சேர்த்து 1/2 மணி நேரம் தான். ம்
இது என்ன இதுக்கு பேர் என்ன சோலாரா? ம் சோலார் பேனல். இதில் சூரியன் அடிச்சோன்னா கரண்ட் வந்து ஏரியா. ம் தளபதி தளபதி ஓம் நம சிவாய. சங்கோதரா பாத்துருவா. ஓம் நம சிவாய. இவர் வந்து என்னை வந்து மேலே அழைச்சிட்டு போகிறாரு. இவர் என்னை கூட்டிகிட்டு போகிற விதத்தை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போலாமா? ம் போகலாம். போகிறாரு பாருங்க. மனுஷங்களாம் மாதிரிலாம் இல்லை, வரானா இல்லையான்னு திரும்பி பார்த்துட்டு நின்று கூட்டிகிட்டு போவார் பாருங்கள். இப்போ இங்கே வந்து மல்லிகார்ஜுன சுவாமி கோவில் வந்து கீழவே வந்து இருக்கும். நம்ம மேலே மலையோட உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் நம்ம வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த மேலே போகக்கூடிய அந்த காட்சி தான் இவ்வளோ நேரமாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து நிறைய பேர் வந்து உட்காந்தாங்கல்ல, அந்த பகுதி தான் வந்து பாருங்கள், அந்த கோவில் தான் வந்து மல்லிகார்ஜுனர் சுவாமி கோவில். அதோட முடிஞ்சிடுச்சு. கோவிலுக்கு மட்டும் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாமி மட்டும் கும்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம். நீங்கள் மேலே உச்சத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த பாதையில் நீங்கள் நடந்து நீங்கள் மலையோட மேற்பகுதி நீங்கள் போயிட்டு டோட்டல் வியூவை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். மேலே வரைக்கும் போவீங்களா? மேலே வரைக்கும் போனால் தான் அந்த ரவுண்டு ஃபினிஷ்டா. ஏன்னா கோயில் வரைக்கும் இறங்கி திரும்பி சாப்பிடுவோம். நானும் இருந்து டெய்லி அப்படி தான் போயிட்டுருக்கீங்களா? எப்படிங்க மேலே வரைக்கும்? ம் நாளைக்கு உங்களுக்காக அப்படி அது மாதிரி பண்ணிட்டுங்களா? நீங்கள் எனக்காக பண்ண வேண்டாம், உங்களுக்காக பண்ணுங்க. நாங்கள் எனக்காக பண்ண சொல்லையே. ஓகே, நம்ம வந்து இப்போ உச்சியை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதான் மலையோட மேற்பகுதி. இங்கேருந்து தான் தீபம் ஏற்றோன்னு சொல்கிறாங்க. தீபம் இங்கேருந்து தானே ஏற்றுவாங்க. கிளம்பிட்டீங்களா? அடுத்து போடுமா? 4 தொடர்ச்சியாவா? ம் இது வரைக்கும் டோட்டல் எவ்வளோ ப்ரோ பண்ணியிருக்கீங்க? டோட்டல் மொத்தமாக இது வரைக்கும் 888. அது டே கணக்கா? ஓகே ஓகே, 888 டேஸ்க்கு 4 டைம் போயிருக்குங்க ஒவ்வொரு டேக்கும். ஓகே,
இதுதான் கொண்டரங்கி மலையோட உச்சி. நடுப்பகுதியில் நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்போது நான். இப்போது சுற்றி வியூ பாயிண்ட் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு கூட வரைக்கும் பைரவர் வர துணையும். சோலார் லைட் வச்சுருக்காங்க. இதுதான் இரவு நேரத்தில் வந்து கீழே இருந்து பார்க்கும்போது தெரியும். இந்த லைட்டு தான். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓகே, இது எல்லாமே சுற்றி இருக்கக்கூடிய பிளேஸு. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் சுற்றி இருக்கக்கூடிய வியூ பாயிண்ட். இது உச்சி பகுதி. வெயில் இப்போ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நாங்கள் வந்து எங்களுடைய பயணத்தை வந்து காலையில் 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இப்போது டைம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா 8 ஆகுது. அதாவது 1 ஹவர் ட்ராவல். நீங்கள் நார்மலாக ஏறி வரும்போது கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடலாம். கொஞ்சம் பொறுமையாக நடக்கிறீங்க அப்படின்னா 1 ஹவர் 1.5 ஹவரில் வந்து பாருங்கள் அந்த மலையை நம்ம வந்து ரீச் பண்ணிக்க முடியும். ஓம் நம சிவாய. யா
இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனர் சாமியோட திருக்கோவில். இங்கே உள்ள ஒரு அற்புதம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே வந்து ஒரு விநாயகர் சிலை வந்து இருக்குது. அந்த சிலையில் வந்து பாருங்க தண்ணி வந்து கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஊற்று மாதிரி வந்து பாருங்க அந்த சிலையில் கசிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா, இப்போது இங்கே ஒரு தூண் இருக்குல்ல, இப்போ அந்த தூணுக்கு முன்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து இருக்குது. நீங்கள் வந்து அந்த சிலையை வந்து நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இது போல் மல்லிகார்ஜுனர் சாமியை உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து வழிபட்டுட்டு நீங்கள் வந்து பொறுமையாக அங்கே உட்கார்ந்து அமர்ந்து நீங்கள் அமைதியாக உங்களால் முடிஞ்ச தவம் வழிபாடை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அழகாக பொறுமையாக வந்து கீழே வந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம், தொடங்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கீழே இறங்கும்போது நாங்கள் வந்து பெரியவரை வந்து பார்த்தோம். எங்களுக்கு வந்து அவரை பார்த்த உடனே கடவுளே வந்து கண்ணுக்கு முன்னாடி நின்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்தாச்சு. அந்த அளவுக்கு அவர் வந்து இங்கே ஏறக்கூடிய பக்தர்களுக்கு உதவியாக இருந்தவர் தான் அந்த பெரியவர். மற்றும் அவர் வந்து இந்த கோவிலுக்காக நிறைய அவரால் முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணியிருக்காரு. முருகன் ம் துருவம் வீட்டை விட்டு கிளம்பி வந்தது இங்கே தான் வந்திருக்கிறீங்களா? இல்லை, சதுரகிரி. அது இந்த லைன் இந்த இது வந்து மதுரை மாவட்டம், இது விருதுநகர். ஓ அடங்கப்பா. சரி, அது தரிசனம் பண்ணிட்டு தான் திருப்பரங்குன்றம் வந்து முருகர் பார்த்து ஃபர்ஸ்ட் வீடு. அதை பார்த்துட்டு எங்கள் ஏழை மேலே சொல்லிட்டோம். நீங்கள் சொல்லுங்க. அடுத்தது மதுரை மீனாட்சி தரிசனம். மதுரை மீனாட்சி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அப்படிங்களா? இப்போ காலையில் இது சொல்லுங்க. எங்களோட டார்கெட்டை மருதமலை போயிட்டு அப்படியே மறுபடியும் சதுர இது வெள்ளங்கிரி போகலான்னு அந்த ஐயா தரிசனம் பண்ணி இல்லை பழனிக்கு போனுங்களா நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு? வரையில் போகலீங்களா? நான் ஒரு பயணம் போய் வந்து ஒரு 6-7 வருஷம் ஆகுது. எங்க இதுக்கு பழனிக்கு அங்கே போயிட்டு துருவா நீ வீட்டுக்கு போயிட்டு அது ஒரு முறைக்கு ஏன்னா இது இருக்கணும், தப்பாக கூடாதுங்க. ஏன்னா ஒரு தண்ணி குடிச்சோம்னா அது 10 ரூபா, ஒரு வேளை சாப்பிட்டா 100 ரூபா. அப்படி நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியாது. 2 வேலைனாலும் சாப்பிடுவோம். அதனால நீங்கள் நான் சொன்னான்னு வேண்டாம், நீங்கள் எப்படி உங்களுக்கு போதா அப்படி இங்கிட்டு போனாலும் போங்க, இப்படி வழியில் போனாலும் போங்க. 300 போயிட்டா 15 கிலோமீட்ரு. 300 போயிட்டா மேற்கே தாராபுரம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி போகிற ரோடு, கிழக்கே கரூர் போகிற ரோடு. நீங்கள் கரூர் போயிட்டா நீங்கள் எங்கே வேணும்னாலும் போய்க்கலாம். அப்படி நீங்கள் இல்லைன்னா இந்த பைப்பு இவர் தான் போட்டு. ஐயா ஐயா எல்லாமே நீங்கள் தான் ரெடி பண்ணீங்களா ஐயா? எல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் தான் சேர்த்துக்கினீங்களா? இந்த படி அதெல்லாம் பாண்டியர் காலத்தில் நம்ம சரிங்க. கம்பி வேலை மட்டும் எத்தனை வருஷமாங்க ஐயா போட்டீங்க? ஐயா நீங்கள் அதெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் பிரச்சனை ஆகிக்கிறீங்க. நீங்கள் அப்படி இல்லைனாலும் அங்கே அப்புறம் அதுக்கு மேலே உங்கள் விருப்பம். ஏன்னா இல்லை, முருகர் எங்களை உடல் அந்த வாட்டி கூப்பிட்டாரு. முருகன் நான் உங்களுக்கு சொல்ல உண்மைதான், நம்ம போட்ட பிளான் அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பப்படியா நமசிவாய். கல் ஏற்றி வச்சோம்ல, தலையில் ஏற்றிட்டு மறுபடியும் அப்புறம் ஐயாட்ட பேசினேன். இறக்கி வச்சுட்டு பஸ்ஸில் வந்தீங்களா? வண்டி இப்போ ஐயா வந்து இந்த கல்லை கொண்டுட்டு போயிட்டு மேலே வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவாக இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே கும்பிட்டேன். இங்கே இருக்கக்கூடிய கம்பி வேலி அமைச்சது எல்லாமே இந்த ஐயா தான். நீங்கள் கீழே போய் அவரோட உழைப்பால் தான் பாருங்கள் மொத்தமும் கம்பி வேலி அமைச்சு போகிற பக்தர்களுக்கு வந்து உதவியாக இருக்க மாதிரி பண்ணியிருக்காரு. இன்னும் அவருக்கு வயசாயும் இன்னும் அவரால் முடிஞ்ச முயற்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த கல் கூட இப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்காரு, மேலே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப சந்தோஷம். கஷ்டப்படக்கூடாது. கஷ்டம் இல்லாமல் நம்ம எப்படி வீட்டை விட்டு கிளம்பி வந்தோமோ அதே போல் வீட்டுக்கு போனால் நம்மளுக்கு நல்ல வழி. நம்ம குடும்பத்துக்கு, நம்ம வகைகள் சோத்துக்கு, ஐயா அம்மாவுங்க நம்ம செய்கிற தொழில் எல்லாத்துக்கும் நல்ல சோத்தாக கொடுப்பாருங்க. மல்லிகை சோறு இங்கே வந்துட்டு போனால் துருவா வீட்டுக்கு போய் பாருங்க, நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கை முழுவதுக்கு நல்லா இருக்கும். போன டைம் வந்து இது அதுபடி தான் இந்த வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வீட்டு தான் போனோம். சரி, இந்த வாட்டி தாங்க ஐயா. ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த புண்ணியம் பாலம் எத்தனை ஒரு டைம் ஏறி இருக்கும், இறங்கி இருக்கும்.
ஷேர் பண்ணி போயிட்டுறாங்க. சரி. அதை கொஞ்சம் தூக்கி விடுறேன் ஐயா. இப்போ இது மேலே கோயில் வரைக்கும் போகணுங்களா? நாங்கள் முன்னாடி ஏறும்போதே அவர் வந்திருந்தானா நாங்கள் எடுத்துகிட்டு போயிருப்போம் அந்த கல்லை. யாரும் நாங்கள் முயற்சி பண்ணி இப்போ நாங்கள் கீழே இறங்கிட்டப்போ அவரை தூக்கிட்டு போகிறாரு, அதனால் எங்களால் அதை கொண்டு போக முடியல. இப்போ சிவாய அப்படி கொஞ்சம் போகிறத வச்சு வரேன். இந்த வயசில் இங்கே அடுத்தவ வரும்போது நைட்டு இங்கே தங்குற மாதிரி வாங்க. சரி. 5 மணிக்கு மலை ஏறுங்க. ஒரு 6:15 அங்கே போய் தவம் செஞ்சு சாமி கும்பிட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் கீழே வந்தோம். கரெக்டாக இருக்குதுங்களா? பரவாயில்லைங்க. ஒரு 8 மணிக்கு. சரிங்க, பார்த்து போங்கய்யா. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நீ செய்கிற அந்த வேலையில் ஒரு நூல் கூட கிடையாது. நம்மளாம் நாட்டில் கவலை இல்லாத மனிதன் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. கவலை இருக்கட்டும், ஆனால் உனக்கு இந்த வேலை கொடுத்துட்டு அப்புறம் தெய்வம். ஆமாங்க, அதுதான் பெரிய தெய்வம். எங்கே எதுக்கு எடுத்துகிட்டு போனீங்களா? கம்பி போகிறதுக்கா? இடிஞ்சிக்குது அந்த இடத்துக்கு போகணுமா? இது இப்போ இடிஞ்சிக்குதா? அங்கே போயிட்டு அந்த இடத்துல கம்பி இல்லாமல் இருக்குது. சரி, நீங்கள் போங்கய்யா, தான் போகணுமா? வெயிட் வச்சுட்டு நிற்காதீங்க. போங்க. சரி வாங்க. இன்னைக்கெல்லாம் நாளைக்கு காலையில் தான் போக முடியல. அதை கொஞ்சம் போய் வச்சுட்டு வந்துடுவாரு. நினச்சிட்டே வந்தேன் நான். இந்த ஐயா இன்னைக்காவது நம்ம கிடைப்பேன். ஆனால் போன டைம் இங்கே தான் சந்திச்சேன். இதுலேயே தான். ஆமாம், போன டைம் இங்கேயே தான் சந்திச்சேன். வேறு எங்கேயுமே இல்லை. ரொம்ப டவுனாக இருக்கும். இந்த சரௌண்டிங்குள்ளே தான். இந்த இடத்த நவுரில். ஆனால் அது தண்ணி வர மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறேன். நான் சாமி இந்த வருஷம் போக நான் நினச்சிட்டு வரேன். இப்போ மீண்டும் இந்த வருஷம் ஒரு பயணிக்கிற இந்த வயசில் அவர் போயிட்டு போகிறாரு. இது நமக்கு தெரியாமல் போச்சு. இது எப்போ கொண்டு வந்த கல்லுன்னு தெரியலையே. நம்ம பார்த்தோம் காலையில் இருந்துச்சா? தெரிஞ்சா ஒன்று தூக்கிட்டு போயிருக்கலாண்ணா. நாங்கள் மலையேறி இறங்கின உடனே வந்து பாருங்கள், கடவுளே வந்து கொடுத்த மாதிரி மதியானம் அந்த கல்யாண வீட்டில் அந்த மண்டபத்தில் வந்து பாருங்கள் உணவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பிட அழைச்சாங்க. நாங்களும் போயிட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி அந்த பயணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிவபெருமான் எங்கே போனாலும் நமக்கு வயிற்றை வந்து குறைய விட மாட்டார். எந்த ஒரு வழியிலையாவது நமக்கு வந்து உணவு வந்து கிடச்சிரும். இப்போது இந்த கொண்டரங்கி மலை முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை ட்ரோன் வியூவில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபோனில் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மலையை நிறைய பேர் ட்ரோன் வியூவில் தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போது இது போல் நீங்கள் வந்து கொண்டரங்கி மலைக்கு வரீங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய கஷ்டமான ஒரு பயணம்லாம் கிடையாது. வெள்ளியங்கிரி, சதுரகிரி மாதிரி கஷ்டமான பயணம்லாம் கிடையாது. ஒரு ஈஸியான ஒரு பயணம் தான். நீங்கள் வந்து அழகாக போயிட்டு கீழே இறங்கலாம். அந்தளவுக்கு பெரிய கடினம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நல்லாவே இருக்கும். ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு வந்தால் ஒரு மன நிம்மதி மற்றும் ஒரு மன அமைதி வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து போயிட்டு வந்து பாருங்கள். நீங்கள் வந்து இந்த கொண்டரங்கி மலைக்கு யாரெல்லாம் போனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.